தாம்பரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வீடியோ பிரச்சார வாகனத்தை மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். அவரிடம் நமது சென்னை செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். மேடம் வணக்கம். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் போல தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மெகா கூட்டணியாக அமைத்து தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை இந்த நிலையில் தற்பொழுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு பலம் இழந்த கட்சியாக பார்க்கப்படுகிறதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து முன்வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? நாங்கள் மகா கூட்டணியாக வலம் வருகிறோம், மகத்துவம் பெற்ற கூட்டணியாக வலம் வருகிறோம். ஏனென்றால் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் எங்களுக்கான தனித்தன்மையோடு இந்த தேர்தலில் நாங்கள் வலம் வருகிறோம். அதனால் அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரில் எதிர்க்கட்சியினர் சொல்லும் இந்த விமர்சனத்திற்கு நான் நிச்சயமாக கண்டனம் தெரிவிக்கிறேன். அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எங்களை பொறுத்தமட்டில் முதலிலேயே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளிலேயே முதலாக பட்டியலை நாங்கள் வெளியிட்டோம். அடுத்த பட்டியலையும் வெளியிட்டு இருக்கிறோம். கூட்டணி கட்சிகளின் பேச்சுவார்த்தை ஏறக்குறைய நேற்றோடு நிறைவடைந்திருக்கிறது. 1-2 கூட்டணி கட்சிகளை தவிர இன்று வீடியோ வாகனங்கள் தயாராக இருக்கிறது. நாளைய தினம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தேர்தல் பரப்புரையை துவங்குகிறார்கள். 20க்கும் மேற்பட்ட மத்திய தலைவர்களின் பட்டியல் தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிக்காக எல்லா இடங்களிலும் தேர்தல் அலுவலகம் திறந்து விட்டார்கள். ஆக இதையெல்லாம் வைத்துக் கொண்டு இன்னும் பல கட்சிகள் பட்டியல் தயாரிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது பாஜக தெளிவான நடையோடு பலமான ஒரு நோக்கத்தோடு நடைபோடுகிறது. எந்த விதத்திலும் நாங்கள் பலவீனம் அடையவில்லை, பலம் அடைந்திருக்கிறோம் என்பதைத்தான் மக்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏனென்றால் ஊழலற்ற ஒரு கூட்டணி என்ற பலம் எங்களிடம் இருக்கிறது. மேடம், குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதிக அளவில் வாக்கு வங்கிகள் இல்லை. இதன் காரணமாகவே பாஜக தேர்தலில் குறைந்த அளவிலான வாக்குகளே பெறும் என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? நாங்கள் வாக்கு வங்கியை பற்றி கவலைப்படவில்லை. ஏழைகளுக்கு வங்கி கணக்கு தொடங்கியதை எடுத்து சொன்னாலே வாக்கு வங்கி தானாக அமையும். அதனால்தான் நாங்கள் எங்களது சாதனைகளை எடுத்து சொல்கிறோம். ஏற்கனவே உள்ள வாக்கு வங்கியை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியையும் மற்ற மாநிலங்களில் பாஜக எவ்வளவு நல்லாட்சி கொடுக்கிறது என்பதையும் வைத்து வாக்கு வங்கிகள் தானாக உருவாகும். அதைத்தான் சொல்கிறேன். ஏனென்றால் நாங்கள் நேர்மறையான அரசியலில் இப்பொழுது ஈடுபடுகிறோம். அதனால் நிச்சயமாக பாஜகவின் இதற்கு முந்தைய நிலை வேறு. இதற்கு முந்தைய நிலை இப்பொழுது உள்ள வாக்கு வங்கி குறைந்த சதவீதம் 1 புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி இவை எல்லாமே இதற்கு முந்தைய காலகட்டம். ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக எங்களது சதவீதம் மிக அதிகமாக இருக்கும். எங்களது வாக்கு வங்கி ஏழைகளுக்கான வங்கி கணக்கு தொடங்குவதை வைத்து அந்த பிரச்சாரத்தை வைத்து எங்கள் வாக்கு வங்கி உயரும்.